நினைச்சு நீங்க எல்லாம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆதிரியா இருக்கட்டும், அது என்ன திவாகரா இருக்கட்டும், நீங்க அது எல்லாத்தையும் ஷோல கருதுனா அப்புறம் நாங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமைல, அதனால 4வது ப்ரோமோவும் வந்துருச்சு. 4வது ப்ரோமோலயும் ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரி இல்லைங்க. ஆக்சுவலா இவர் பின் பாயிண்ட் பண்ணி யாரையுமே கேட்க மாட்டாரு. கூட்டத்தோட கூட்டமா விஜய் சேதுபதி பேசிட்டு போயிடுறாருங்க. அதாவது இஷ்யூவை யாரு பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு பேசலாம்ல, பொதுப்படையா தான் பேசுறாரு. இந்த ப்ரோமோல பார்க்கும்போது இவர் எல்லாரையும் பொதுப்படையா தான் திட்டிருக்காரு. பர்டிகுலரா யாரையும் எழுப்பி திட்டலன்றது தெரிஞ்சிருச்சுங்க. என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாருமே வீரோன்னு நினைச்சு சில விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் பார்க்க நல்லா இல்ல, தைரியமா நீங்க பண்றதா நினைக்கிறீங்க, அது நல்லாவா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்களை கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசுறாரு. அதாவது ஆதிரை அவர் என் முன்னாடி கால் போட்டாருன்றதுக்காக காலை கொண்டு போய் அவரோட மூஞ்சி கிட்ட வச்சிங்கல்ல, அது நல்லாவா இருக்குன்ற மாதிரி ஆதிரையை முதல்ல திட்டுறாரு. அதே மாதிரி கமருதீனை எடுத்துக்கிட்டா எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போயிட்டு இருக்கீங்க, இது சரியில்லைன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் திவாகர் பண்றது சரியில்லைன்னு சொல்றாரு. திவாகர் என்ன பண்ணதை சரியில்லைன்னு சொல்றாருன்னு தெரியல. திவாகர் பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பண்ணிட்டு இருக்கிறத சரியில்லைன்னு சொல்றாரா, இல்ல கமருதீன் கூட பிரச்சனை பண்ணாரு பாத்தீங்களா, அதுல வச்சு திவாகரை சொல்றாரா என்னன்னு தெரியல. இவங்க 3 பேரை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அடுத்ததா துஷாரை பார்த்தோம் ஏதோ சொல்றாரு போல, துஷாரையும் நமக்கு காட்டுறாங்க. பொதுப்படியா தாங்க பேசுறாரு. அப்ப இன்னைக்கு எபிசோட்ல பெருசா எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு எபிசோட்ல எல்லாரையும் மொத்தமா பேசுற மாதிரியே பேசி விட்டுருவாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதி கேட்கறதுல நிறைய லாஜிக் இல்லைங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, பிக் பாஸ் தான் இந்த மாதிரி விளையாடுங்க அந்த மாதிரி கேமை விளையாடுங்கன்ற மாதிரி சண்டை ஏற்படுறதுக்கே காரணமா இருக்காரு. யோசிச்சு பாருங்க, பிக் பாஸ் மட்டும் பார்வதி திவாகரை உள்ள கூப்பிட்டு நீங்க உங்களுக்கு இந்த சலுகைலாம் இருக்கு, இந்த வசதிலாம் இருக்குன்னு சொல்லாம இருந்திருந்தா அந்த சண்டை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நாள் இவங்க எப்படி ஓகே பண்ணாங்க, அதாவது 9 பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஒரு பாட்டில் ஓகே பண்ணாங்க, 8 பாட்டில் ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க உட்காந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஆளுங்க எடுத்துட்டு வந்து தந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் போயிருக்கும். பிக் பாஸ் இப்படி போறது சுவாரஸ்யமா இல்ல, சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தணுன்றதுக்காக பிக் பாஸ் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாரு. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுனால தான் கலையரசன் எட்டி மிதிச்சான். அதுக்கப்புறம் பார்வதிக்கும் திவாகருக்கும் சண்டை வந்தது. பார்வதிக்கும் திவாகருக்கும் சண்டை வந்ததுனால தான் திவாகருக்கும் கமருதீனுக்கும் திரும்பி சண்டை வந்தது. அப்படி இல்லைன்னா அவங்க 2 பேரோட சண்டைலாம் நின்று போயிருச்சு. திரும்பி சண்டை வந்ததுக்கு இந்த இஷ்யூ தான் காரணம். ஆக மொத்தத்தில் ஒரு சைடு பிக் பாஸ் என்ன பண்ணுவாரு, இவங்க சண்டை போடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாரு. இந்த சைடு விஜய் சேதுபதி சண்டை போடாதீங்க, கேம்ல உங்களோட வீரத்தை காட்டுங்கன்னு சொல்றாரு. கேம்ல என்னத்தை விளையாடுறது சொல்லுங்க? ஆக்சுவலா சண்டை தாங்க கான்செப்டே. இந்த வீட்டில் நடக்கிற சண்டை தான் கான்செப்ட். அந்த சண்டையில யாரு டெம்பரை லூஸ் பண்ணாம சூப்பரா மேனேஜ் பண்றாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்ப சண்டைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிலர் 5 பேர் குரூப்பா சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்கா ஹீரோவா மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேம் போகுமே தவிர விஜய் சேதுபதி இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, அது வெளியே இருக்கவங்க சொல்லுவாங்க இப்படி பண்றது தப்பு, ரெட் கார்டு கொடுங்கன்ட்டு. ஆனா கேமோட கான்செப்டே அதுதான். சண்டை நடக்க தான் செய்யும். இவர் சொல்றாருன்னா அடுத்த வாரம் இவங்க எல்லாம் அமைதியா இருந்துருவாங்களா? அப்படி அமைதியா இருந்தா பிக் பாஸ் தான் விட்டுருவாரா? என்னடா இவனுங்க அமைதியா இருக்காங்க, சண்டையே போட மாட்டாங்க, பிக் பாஸே ஏதாவது சொல்லி சண்டையை மூட்டி விடுவாரு. இது இப்படியே தாங்க போகும். விஜய் சேதுபதி தப்பு பண்ணது யாரோ நிக்க வச்சு கேள்வி கேட்கணும். அதாவது இப்ப திவாகர் பண்ணது நீங்க தப்புன்றீங்களா? தப்பு சரியில்லை நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. நீங்க அவங்க பண்றது தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. இப்ப கமருதீன் நீங்க துஷார் கிட்ட நீங்க பண்ணது தப்புங்க, எப்படிங்க நீங்க அப்படி பண்ணுவீங்க? முதல்ல எப்படி நீங்க மேல கை வைப்பீங்க? துஷார் எப்படி பேசியிருந்தாலும் சரி, நீங்க எப்படி கை வைப்பீங்க? உங்க ஸ்டாண்ட் என்னவோ அதை சொல்லி திட்டினா கூட பரவாயில்லங்க. அப்படியும் பண்ண மாட்டாரு. அவங்க ஏதாவது சேட்டை செய்ய வேண்டியது இவர் வீக்கெண்ட்ல அட்வைஸ் பண்ண வேண்டியது, திரும்பி அடுத்த வாரம் அதே சேட்டையை இவங்க செய்வாங்க. இவர் வீக்கெண்ட் அட்வைஸ் பண்ணுவாரு. மற்றபடி இன்னைக்கு எபிசோட்ல எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லைங்க. சப்புன்னு தான் இருக்கும்.